இந்த கோட்டையை யுனெஸ்கோவுக்கு பரிந்துரைச்சது யாரு? இந்திய அரசு, தொல்லியல் துறை, ஐயா மோடி அவர்களின் அரசு. இது கொடுக்கும்போது தடுத்திருக்க வேண்டியது யாரு? இவ்வளவு ஆவணங்களை எளிய பிள்ளைகள் நாம் திரட்டி அரை மணி நேரம் படமா காட்டும் போது அதிகாரத்தில் இருக்கிற திராவிட அரசு, திராவிட மாடல் அரசு, இந்த அரசு இருக்குல்ல, திருட்டு அரசு, இந்த திருட்டு அரசு அவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் திராவிடம் என்றால் திருட்டு என்றுதான் பொருள் வரும். எப்படி பார்த்தாலும் அவனுக்கென்று சொந்த வரலாறு கிடையாது. குயில் எப்படி கூடு கட்டாது காக்க கூட்டுல முட்டை போடுமா, அப்படி திராவிட நம்ம ஓட்ட வாங்கிட்டு நாட்டாண்டிட்டே இருப்பான். அவனுக்கு ஒரு ஏளவும் தெரியும். அவனுக்கு ஒரு பண்பாடு, மொழி, கலை, கலாச்சாரம் எந்த இளவும் இல்லை. எதார்த்தாலும் என்னது எதுதான் எதா இருந்தாலும் என்னது. இந்த பக்கத்து விட்டு பசுமாடு கண்ணு குட்டி போட்டுருக்குன்னு சொல்லுங்க, எங்களாலதான் நாங்க தான். ஐயோ அப்பா, ராமசாமி ஐயா கட்டினதுன்னு கூட சொல்லுவாங்கடா கோட்டை, உங்களுக்கு தெரியுமா அப்படின்பா. இத கவனி, இங்க பாரு, இது எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாரு. இந்த இந்தியம், திராவிடம், இது ரெண்டுக்கும் வேலையே தமிழ் தேசிய இனத்தின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வரலாறு எல்லாவற்றையும் அடையாளம் அத்தனையும் மறைப்பது, அழிப்பதுதான், தன்வயப்படுத்திக் கொள்வது. அது எங்க இருந்து? எல்லாவற்றிலும் இறைவன்ல இருந்து, வழிபடுகிற இறைவன், கடவுளில் இருந்து. சிவன் யாருது? திருமால் பெருமாள் யாருடையது? எல்லாம் தன்னுடையது எடுத்துக்கிறான். நம்முடைய மாயோன், நம்முடைய திருமால், அங்க தூக்கிட்டு போய் வெங்கடாச்சலபதி, ஸ்ரீனிவாசன் பேர் வச்சா அவன் ஆயிடுவான். என்னுடைய சிவன் அவனுடைய ருத்ரன் ஆயிடுவான். சிவ் அப்படின்னா சிவன் மாத்திக்கிடுவான். எப்படி இருக்கு? முருகன் மட்டும் தமிழ் கடவுளாம். முருகன் தமிழ் கடவுள். அப்ப சிவன் இந்தி கடவுள எப்படி? அப்ப திருமாலும் பெருமாளும் உங்க கடவுளா? டேய், 12 ஆழ்வாரும் ஏழ்ரா, 63 நாயன்மாரும் ஏழ்ரா, தேவாரம், திருவாசகம், திருப்பாவை, திருப்புகழ் எல்லாம் என்னுடைய தாய் மொழிடா. பைத்தியக்கார பையல, கடவுளை கடன் கொடுத்த இனத்தின் மகனடா நாங்கெல்லாம். இறைவனை இரவல் கொடுத்த இனத்தின் பிள்ளைகள் இங்கே கூடி நிக்கிறோம்டா. எல்லாத்தையும் பறி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வார் என் பாட்டன் பரம்பரை முன்னாடி பணப்பைய பறி கொடுத்துட்டான், பேரங்க விரட்டி அடிச்சு பறிக்க வந்திருக்கான். இதுதான் பண்பாட்டு மீட்சி தான். இழந்த உரிமையை பிச்சை கட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். அந்த பண்பாட்டு மீட்சி இந்த மோடி எடுத்து கொடுத்துருவாப்ல. இங்க இருக்கிற ஆளுகள்ட்ட கேட்டா, நம்ம மோடி பிரதமர் கொடுத்துட்டாரு, நம்ம என்ன செய்யறது? உன்னோட ஒரு ஏக்கர் இடத்தை எழுதிட்டு போயிட்டாருன்னு விட்டுருவே நீ? டேய், வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அரை அடி எடுத்துட்டா வெட்டிட்டு ஜெயிலுக்கு போற பரதேசிய, என் பரம்பரை அடையாளமடா, என் பண்பாட்டு கோட்டையடா, செஞ்சு கோட்டை. அவன் எடுத்துட்டு போயிட்டா நான் விட்டுருவேன். நான் மோடி சொல்லிட்டா மராட்டியன் ஓட்டுக்காக என்னுடைய கோட்டையை மராட்டிய மன்னர்களின் படைத்தளம் என்று அறிவித்தால் மான தமிழன் ஓட்டன் எப்படி வாங்குவேன்னு பாக்குறேன். எப்படி வாங்குவேன்? அவர் அறிவிச்சிருவாரு. இவரு கங்க்ராச்சுலேஷன், யாரு? நம்மளுடைய ஹானரபிள் போஸ்ட்மேன் இருக்காப்ல, இல்ல ஒருத்தர் இருக்காப்ல, எல்லாத்துக்குமே கடிதம் தம்பி. அவரே எழுதி கீழே கையெழுத்து போடுவாரா தெரியாது, எவனா எழுதி விட்டுருவான். வாழ்த்துக்கள். யார் இவங்க அப்பம் தாத்தா விட்டு கோட்டை இல்லது, அதனால விட்டுருவாப்ல. ஏன் அறிவாலயத்தை கொடுத்துருவாரு யுனெஸ்கோவுக்கு. அறிவாலயம் மராட்டிய மன்னர்களின் அறிவாலயம், அது கொடுத்துருவீங்களா? பிரதமர் கொடுத்துட்டாப்ல. இதுல இருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கணும்? ஆரியன் இந்தியன் உன்னுடைய வரலாற்றை மறைப்பான், எடுப்பான், கொடுப்பான். திராவன் கூடவே இருப்பான்.
அவன் இந்த நிலத்தை நஞ்சாக்குகிற நச்சு திட்டங்களை, மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன், அணு உலை, ஸ்டெர்லைட், அரிட்டாப்பட்டியில டங்ஸ்டன், இந்த மாதிரியான நச்சு திட்டங்களை திணிப்பான். திராவிடன் பல்லை இழிப்பான். புரியுதா? உனக்கு புரியுது நினைக்கிறா? கச்சத்தீவை உன்னுடைய உடைமையை, உன்னுடைய வாழ்வாதாரத்தை பறித்து கொடுப்பான். யார்? இந்தியன், ஆரியன். ஆரிய இந்திய ரெண்டு வெவ்வேறு இல்லடா, ரெண்டு ஒண்ணுதான். அவன் கொடுப்பான். திராவிடன் தடுக்காது கூடவே நின்று ரசிப்பான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.